பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்காவை பற்றி. நாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், பாகிஸ்தான்ற ஒரு நாடு காசுக்காக, தங்களோட சுயநலத்துக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு நண்பர்களோ இல்லை ஒரு ட்ரஸ்டபுளான ஃப்ரெண்ட்ஸோ யாருமே கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இப்போ அது ரொம்ப தெளிவாக ப்ரூவ் ஆகிருக்கு. அமெரிக்காவுடைய திட்டம், அவங்க என்ன கல்ஃபில் என்ன பாலிடிக்ஸ் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றியும் நம்ம துல்லியமாக பல பதிவுகள் போட்டிருக்கோம். ஒன்று ஒன்றா இப்போது நடந்துட்டு வருது. இப்போது ஃபஸ்ட் டைமாக அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தானுடைய ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனிரை கூப்பிட்டு ஒரு லஞ்ச் ஆன் மீட்டிங் சொல்லுவாங்க, ஒரு விருந்து கொடுத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். ஸோ இது அமெரிக்க வரலாற்றிலே முதல் முறை ஒரு இராணுவ தளபதியை கூப்பிட்டு, ஒரு அமெரிக்க அதிபர் இன்னொரு நாட்டு இராணுவ தளபதியை கூப்பிட்டு தனியாக அந்த மாதிரி விருந்து கொடுத்து பேசுகிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, இந்த லஞ்ச் அப்படின்றது வெள்ளை மாளிகையில் தனிமையில் நடக்குது, ப்ரைவேட் லஞ்ச் இது. இதில் பாகிஸ்தானுடைய அரசு அதிகாரிகள் மற்றும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை சம்மந்தப்பட்டவங்க, பிரதமரோ துணை பிரதமரோ இராணுவ அமைச்சரோ வெளியுறவுத்துறை அமைச்சரோ யாருமே கிடையாது. இது கம்ப்ளீட்டாக டிப்ளமேட்டிக் நார்ம்ஸுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. ஏன்னா என்றைக்குமே இப்போ பிரதமர் போய் பார்க்குறாரு அப்படின்னா, இப்போ இந்தியாவோட இராணுவ தளபதி போய் பார்க்குறாங்க அப்படின்னா கூட சிவிலியன் அதிகாரிகள், வெளியுறவுத்துறையில் இருந்திருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் எல்லோரும் கூட இருப்பாங்க. ஆனால் இந்த மீட்டிங்கிறது அசீம் முனிர் மற்றும் ட்ரம்ப் இவங்களுக்கான தனிப்பட்ட முறையில் நடந்த மீட்டிங். அதன் பிறகு இதோடைய நியூஸ் வருது. இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், பிரதமர் மோடி அவர்கள் ஏன் அந்த இன்விடேஷனை மதிக்கலை ட்ரம்ப்பை கூப்பிடும்போது அப்படின்றதுக்கான லிங்க் இப்போ உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப் மீண்டும் 14வது முறையாக இந்தியா பாகிஸ்தானுக்கு மத்தியஸ்தம் நான் தான் செஞ்சு வச்சேன், அந்த போரை நான் தான் தடுத்தேன்னு சொன்னது. இப்போவும் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அசீம் முனிரை கூப்பிட்டு விருந்து கொடுத்ததுக்கு காரணம் நான் மத்தியஸ்தம் பண்ணும்போது அசீம் முனிர் என்னுடைய பேச்சை கேட்டு இந்த ஒப்பந்தத்தை இந்த போரை நிறுத்தினாப்பில் ஒத்துக்கிட்டாங்க, அதனால தான் ஒரு மரியாதைக்காக நான் கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுத்தேன் அப்படின்ட்டு. அது ஒன்றுமே கிடையாது, உண்மை கிடையாது. இப்போது ரீஜனல் டென்ஷன்ஸில் சில முக்கியமான வருது. இப்போ இவங்க என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஈரான். அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடு. ஈரானுக்கு இருக்கக்கூடிய நம்பர் 1 எதிரி இஸ்ரேல், நம்பர் 2 எதிரி அப்படின்றது அமெரிக்கா. இப்போ ட்ரம்ப்பும் பாகிஸ்தானுடைய டிஃபேக்டோ சீஃபாக இருக்கக்கூடிய அசீம் முனிரும் பேசின முதல் டாபிக் ஈரான். ரெண்டாவது ட்ரேடு, வர்த்தகத்தில் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை தவிர வேறு எதுவும் இது வரைக்கும் ஏற்றுமதி செஞ்சதாக அவ்வளோ சரித்திரமே கிடையாது. இவங்க என்ன வர்த்தகத்தை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னு தெரியல. மூணாவது, பொருளாதார வளர்ச்சி, பாகிஸ்தானுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அமெரிக்கா உதவி செய்யும் அப்படின்ட்டு. நாலாவது, கிரிப்டோ கரன்சி மேட்ரு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டீட்டெயிலாக. ட்ரம்ப்போடைய குடும்பம் நடத்தக்கூடிய நிறுவனம், ட்ரம்ப்போடைய மகன்கள் மற்றும் அவங்களுடைய மருமகன்கள் நடத்தக்கூடிய நிறுவனத்துக்கு இன்றைக்கி பாகிஸ்தான் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி நினைக்கிறேன், ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் அவசரமாக ஒரு நிறுவனத்தை, கிரிப்டோ கவுன்சில் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி ட்ரம்ப்போடைய மகன்கள்லாம் நேரடியாக போய் பாகிஸ்தானில் இறங்கி அந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஒரு 2 லட்சம் கிரிப்டோ கரன்சியை நாங்கள் மைன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துருக்குறாங்க. ஸோ இது ட்ரம்ப்போடைய தனிப்பட்ட பிஸ்னஸ், அவங்களோட குடும்ப நிறுவனத்தோடைய பிஸ்னஸ் இன்றைக்கி அசீம் முனிரோட பேசியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இதை பொருள்பட எடுத்துக்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, கவுண்டர் டெரரிசம். இதை விட ஒரு பெரிய ஜோக் இருக்கவே முடியாது. பயங்கரவாத தடுப்புக்கு உலகத்தோடைய பயங்கரவாத ஃபேக்ட்ரியோட தலைவனாக இருக்கணும் அசீம் முனிரை கூப்பிட்டு ட்ரம்ப் பேசி நாங்கள் கவுண்டர் டெரரிசம் பேசணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ் பாகிஸ்தான் ட்ரேட் பார்ட்னர்ஷிப். நீங்கள் ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு டேட்டா யூஎஸ் பாகிஸ்தான் ட்ரேடுன்னு போட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் டெக்ஸ்டைல், ஜுவல்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி பருப்பை தாண்டி பாகிஸ்தான் எதுவுமே இது வரைக்கும் ஏற்றுமதி செஞ்சது கிடையாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் இப்போ ஈரான் தாக்குதலில் இஸ்ரேலை கண்டித்தாங்க. இவங்க ஏவுகணை தாக்குதல் நடத்தக்கூடாது, இந்த இடத்துல இதுவாக இருக்கணும், அமைதியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு
அதே மாதிரி போன வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் பாகிஸ்தான் மேலே ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க, ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்துனாங்க. ஏன்னா ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய பல பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவு கொடுக்குறாங்கன்ட்டு பதிலுக்கு இவங்களும் ஒரு தாக்குதல் நடத்துனாங்க. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேசும்போது ஈரானோடைய ஒரு முக்கியமான படைத்தளபதி என்ன சொன்னார்னா, இஸ்ரேல் எங்களை அணு ஆயுதங்களை வச்சு தாக்குச்சு அப்படின்ற பட்சத்தில் எங்களுடைய நட்பு நாடான பாகிஸ்தான் சும்மா இருக்காது, பாகிஸ்தான் நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்தாட்டியும் பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை பயன்படுத்தி இஸ்ரேலை தாக்கும் அப்படின்ட்டு. இது சொல்லி 3வது நாள், இதாவது நாங்கள் வந்து ரெண்டுமே இஸ்லாமிய நாடுகள், நாங்கள் 2 பேரும் பயங்கரமான நண்பர்கள்னு இவங்க பேசுவாங்க. குறிப்பாக பாகிஸ்தான் ஈரானை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா இஸ்லாமிக் பிரதர்ஸ்னுவாங்க. இன்றைக்கி ட்ரம்ப்போட போய் உட்காந்து பேசினது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக ஈரானை மையப்படுத்தி மட்டும்தான். ஸோ ஈரானை பழி கொடுக்கறதுக்கு, ஈரானை முதுகில் குத்துறதுக்கு பாகிஸ்தான் முழுவதும் ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா ஈரானோட மிகப்பெரிய எல்லை கொண்ட நாடு வந்து பாகிஸ்தான். ஸோ ட்ரம்ப்புக்கு இப்போது ஈரான் மேலே ஒரு தாக்குதல் நடத்தணும், ஈரானை வீழ்த்தணும் அப்படின்ற போது நீங்கள் கடல்லேருந்து 1000 ஏவுகணைகளை ஏவுனாலும், நீங்கள் விமானங்களை பறந்தாலும் சரி, அதோட காஸ்ட் ரொம்ப அதிகம். அதை விட ரொம்ப ஈஸியான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரவுண்ட் ஃபோர்ஸ் அஃபென்சிவ் மற்றும் ஆர்ட்லரியை யூஸ் பண்ணுறது. அப்போது கிரவுண்ட் அஃபென்சிவ் வேணும் அப்படின்ற போது இவங்க 20 வருடமாக ஏற்கனவே பாகிஸ்தான்லாம் அவங்களுடைய இராணுவ மையங்களை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஏரியா ஃபெமிலரைசேஷன் நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ தெளிவாக இவங்களால் இதை சமாளிக்க முடியும். அதாவது அந்த இடம் புதுசு கிடையாது. ஈரானை ஈஸியாக வீழ்த்துறதுக்கு பாகிஸ்தான் தன்னுடைய இடத்த கொடுக்கும். அவங்களுடைய உளவுத்துறையான ISI முழுவதும் ஈரானுக்கு எதிராக வேலை செய்வாங்க. அவங்களோட விமானப்படை, பாகிஸ்தான் விமானப்படை, குறிப்பாக அந்த எரிக் சாப் விமானங்கள், அவங்க தொடர்ந்து இப்போ பறந்துக்கிட்டு ஏற்கனவே டேட்டா கொடுத்துட்ருக்காங்க. தேவைப்பட்டால் இவங்களே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து அந்த தாக்குதலுக்கு நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய ஹார்ட்லைன் பார்ட்டிஸ் அவங்கள விட்டு தெருவில் போராடுறாங்க இஸ்ரேலுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக. அமெரிக்காவை வந்து வீழ்த்தணும் சொல்லி இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த மக்கள்லாம் காமெடியாக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேராக இவங்க ராலிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அரசு போய், அதுவும் அசீம் முனீர் நேரடியாக போய் ட்ரம்ப்பை பார்த்து உட்காந்து அங்கே ஒரு டீலிங்கை போட்டு கிரிப்டோ கரன்சியில் சேர்ந்து சம்பாதிக்கலாம், எங்கள் நாட்டுக்கு தேவையானதை நீங்கள் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு இது கொடுத்துறோம், நாங்கள் வெளியில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் உள்ள ஈரானை காலி பண்ணுறதுக்கு என்ன வேலை வேணாலும் நீங்கள் பண்ணிக்கிங்க, எங்கள் நாட்டை யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு தான். கிட்டத்தட்ட இதே தான் இவங்க கடந்த காலகட்டங்களில் தாலிபான்களுக்கு எதிராகவும் பண்ணாங்க, ரஷ்யாவுக்கு சோவியத்துக்கு எதிராகவும் இன்றைக்கி பண்ணாங்க, இந்தியாவுக்கு எதிராகவும் பண்ணாங்க. இப்போ இன்னொரு நாடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான். ஈரானுக்கு ரொம்ப தெளிவாக இது வந்து தெரியுது. பட் இப்போ உள்ள ஒரு பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு. இம்ரான்கானை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒப்பந்தத்துக்கு அசீம் முனீரும் இம்ரான்கானும் வந்துட்டாங்க. ஆனால் இந்த நேரத்தில் இம்ரான்கானுடைய கட்சி PTI, பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாஃப், அவங்க அசீம் முனீர் போய் அமெரிக்காவை பார்த்ததை கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஸோ உள்ளேயுமே இவங்களுக்கு வந்து ஒரு இருக்குது. இல்லை எங்கே பாகிஸ்தான் மாட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க எதிர்ப்பு மனநிலையை, இஸ்ரேல் எதிர்ப்பு மனநிலையை, இவங்க இந்திய எதிர்ப்பு மனநிலையை பயங்கரமாக கொண்டு வந்துட்டாங்க. அவங்க பாகிஸ்தான் மக்களில் ரத்தத்தில் ஊர்னது. இஸ்ரேல் எதிர்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கடுமையாக இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் போய் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு நீங்கள் செட்டிங்கெல்லாம் பண்ணாலுமே அங்கே உள்ளே இருக்கிறது 1-2 பேர் கோடி கிடையாது, 25 கோடி மக்கள் இருக்கிறாங்க அங்கே. அப்போ அவங்க இவங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு, இராணுவத்துக்கு, குறிப்பாக இராணுவ தளபதிக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்க இராணுவமே கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 45% அதிகாரிகள் அப்படின்றது ஹார்ட்லைன் ஒரு தாட்டில் தான் இருக்கக்கூடியவங்க. அப்படியே ஹார்ட்லைன் தாட்டில் இருக்கக்கூடியவங்க நாளைக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவாக போய் அங்கே கிரவுண்டில் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த பக்கம் இருக்க ஈரானில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கொல்லப்படும் போது அவங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய கேம்பில் அசீம் முனீர் பண்ணியிருக்காப்புல. ஸோ இப்போ நமக்கு கிளியராக தெரியுது. இதில் இன்னொரு அன்கன்ஃபர்ம்டு நியூஸ்ன்னு சொல்லி இவங்க லீக் பண்ணி விடுவாங்க. ரைட்டர்ஸு, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போன்ற பத்திரிகைகளில், நியூயார்க் டைம்ஸில் லீக் பண்ணி விடுவாங்க. அந்த வெரிஃபைடு நியூஸ் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் அமெரிக்காவுடைய உறுதுணையாக இருக்கிறதுக்கு பாகிஸ்தானுக்கு தேவைப்படக்கூடிய இராணுவ தளவாடங்களை நாங்கள் தருவோம் அப்படின்ட்டு. ஸோ பாகிஸ்தான் அமெரிக்காட்டேருந்து ஆயுதங்கள் வாங்கினாங்கன்னா அதை எதற்கெதிராக பயன்படுத்துவாங்க, யாருக்கு எதிராக பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும், இந்தியாவுக்கு எதிராக தான். ஸோ அமெரிக்காவுடைய அஜெண்டா இல்லை என்ன, ஏன் ட்ரம்ப் இதை பண்ணுறாப்புல? ஃபஸ்ட்டு ஒரு இராணுவ தளபதியை கூப்பிட்டு ட்ரம்ப் பேசுகிறது அப்படின்றது அது டிப்ளமேட்டிக் நகர்வே இல்லாதது. கண்டிப்பாக சிவிலியன் கவர்மெண்ட் அங்கே இருக்கணும். இல்லை, இது அசீம் முனீரை தன்னோட ஒரு கைப்பாவையாக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரம்ப் வச்சுருக்கக்கூடியது. தன்னுடைய குடும்ப நிறுவனம் நடத்தக்கூடிய கிரிப்டோ கரன்சி,
அது மூலிமா இவங்க பாகிஸ்தானில் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கிறது. இதே சார்ஜை தான் ட்ரம்ப் வந்து பைடனோட பையன் மேலே வச்சார். ஸோ நம்ம அரசியல்வாதிகள் லஞ்ச லாவண்யம் நம்ம பேசினாலும் இவங்களுடைய லஞ்ச லாவண்யம்லாம் வேறு லெவலில் இருக்குது. மூணாவது எடுத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் முழுவதும் சைனா பக்கம் போயிடக்கூடாது. சைனாவுடைய அந்த சிபெக் ப்ராஜெக்டை கொலாப்ஸ் பண்ணணும், குறிப்பாக பலுச்சிஸ்தானில். அப்போது ஒன்று பலுச்சிஸ்தானை பிரிக்கணும், இல்லை பாகிஸ்தானுடைய இராணுவத்திட்ட பேசி சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸை அங்கே கம்மி பண்ணணும். எழுதி வச்சுக்கங்க இந்த காலநிலையில். வரக்கூடிய காலங்களில் சைனா மேலே, அங்கே சைனாவுடைய நிறுவனங்கள் மேலே, அங்கே இருக்கக்கூடிய சீனர்கள் மேலே கடுமையான தாக்குதல் நடத்துவாங்க. அது ஐஎஸ்ஐயோடைய ஆதரவு பெற்ற பயங்கரவாத அமைப்புகளும் நடத்துவாங்க. இவங்க இந்த வேலையும் பண்ணுவாங்க, இந்த வேலையும் பண்ணுவாங்க. அமெரிக்காவுக்கு எதிராக இதான் பண்ணியிருக்காங்க அவங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவையும் செக்கில் வைக்கணும். இப்போ ட்ரேட் ஒப்பந்தம் இந்தியா இது வரைக்கும் ஆயுதங்களை வாங்கலை. F-35 கூவி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, இது வரைக்கும் நம்ம வாங்கலை. ரஃபேல் எம் வெர்ஷன் நம்ம நேவிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 கோடி மதிப்புள்ள கான்ட்ராக்ட் நம்ம கொடுத்துருக்குறோம் ஃப்ரான்ஸுக்கு. அடுத்தது ரஷ்யாட்ட தான் ஆயுதங்கள் வாங்கலாமா, விமானங்கள் வாங்கலாமான்னு இந்தியா பேசிகிட்டு இருக்கு. F-35A பற்றி விமானப்பட தளபதியே பெரிய லெவலில் அலட்டிக்கல. ஸோ இவங்களுக்கு அது ஒன்று. ரெண்டாவது, இந்தியாவை இது நாள் வரைக்கும் இவங்க நடத்திக்கிட்டு இருந்த விதம், இந்தியா இப்போ எதிர்த்து நிற்கக்கூடிய சில ஸ்டாண்ட்ஸு. மூணாவது, இந்திய ரஷ்ய உறவு. இந்த இடத்துல இந்தியாவை வழி கொண்டு வரணும் அப்படின்னா இவங்க பழைய காடை இந்திரா காந்தி அவர்களுக்கு எதிராக என்ன யூஸ் பண்ணாங்களோ, வாஜ்பாய் அவர்களுக்கு எதிராக என்ன யூஸ் பண்ணாங்களோ அதே காடை இப்போ மீண்டும் இவங்க எடுக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் ஆயுதங்கள் கொடுத்து கொஞ்சம் இது பண்ணி தேவைப்படும் போது இந்தியாவை வழி கொண்டு வரதுக்கு இதை வச்சு கையை முழுக்கக்கூடிய வேலை. ஸோ இது டிப்ளமேட்டிக்காக இது பயங்கரமாக பேக் ஃபயர் ஆகும். வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த காமெடி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அசீம் முனீரோடைய அந்த பீக்குக்கு போயாச்சு, தன்னைத்தானே ஃபீல்டு மார்ஷல் அறிவிச்சாச்சு. அந்த நாட்டை அயூப் கான் மாதிரி சீக்கிரம் கொண்டு அதை அழிக்கிறதுக்கு, தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுக்கான எல்லா வேலையும் அசீம் முனீர் இப்போது பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போது இந்த ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகும்போது பாகிஸ்தான் மீண்டும் அமெரிக்கா பக்கம் நகர்ந்து சீனாவை விட்டு விலகி போகும்போது இந்திய சீனாவோட ஈக்குவேஷனும் மாறும். இது நம்ம வெளியிலேருந்து பார்த்தா புரியாது. டிப்ளமேட்டிக் சர்க்கிளில் எதிரிகள் யாரும் நிரந்தரம் கிடையாது, நண்பர்கள் யாரும் நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா சீனாவோடைய ஈக்குவேஷனுமே இதில் மாறும். ஏன்னா இப்போ சைனா போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது $1-2 கிடையாது, கிட்டத்தட்ட $65 பில்லியன் அதிகமான பணம் மட்டும் கிடையாது. அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் போர்ட்ஸு, அசெட்ஸ்னு எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சைனாவுடைய வெளியுறவு கொள்கையிலையுமே இந்தியாவுக்கிட்ட நேரடியாக மோதக்கூடாது, பாகிஸ்தானை வச்சு இந்தியாவை வந்து நலிவுட செய்யணும், இந்தியாவை வீழ்த்தணும் அப்படின்றது தான் இது. சைனாக்கும் பாகிஸ்தான் தான் ப்ராக்ஸி, அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தான் தான் ப்ராக்ஸி இந்தியாவை கட்டுப்படுத்துறதுக்கு. இப்போ ரெண்டு இடத்துலையும் நீங்கள் ப்ராக்சிக்கலாக ஒரே நேரத்தில் நீங்கள் செயல்பட முடியுமானா முடியாது. அப்போ ஒரு ப்ராக்ஸி தன்னை விட்டு விலகும்போது சீனாவுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஆட்சி மாற்றத்தை தேவைப்படும் போது இம்ரான்கான்கிட்ட பேசியும் கொண்டு வர முடியும். ஏன்னா இம்ரான்கானுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில பேர் சைனாவோட அதிபரோட, அதாவது அவங்களுடைய பிரதமரோட நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவங்க. ஸோ இப்போது கேம் அப்படின்றது பாகிஸ்தான் மீண்டும் ஒரு மைதானம். அந்த மக்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் நிறையா கஷ்டத்தைப்படுவாங்க. இப்போது இந்த ஷிஃப்ட்டில் இந்தியா அமெரிக்கா ரிலேஷன் அப்படின்றது கொஞ்சம் அப்படியே கோல்ட் ஸ்டோரேஜுக்கு போகும். இது டெம்பரரி தான். மீண்டும் அமெரிக்கா இந்தியா உறவு அப்படின்றது சரிப்படும், நம்ம டேர்ம்ஸில் நம்ம கொண்டு வருவோம். அதுக்கு நடுவில் இவங்க இராணுவ தளவாடங்களை கொடுக்க மாட்டாங்க. இது இந்த நியூஸ் எதுக்கு லீக் பண்ணி விட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியாவை ஒரு ப்ரெஷரில் போட்டு சீக்கிரம் நீங்கள் வந்து கையெழுத்து போடுங்க, நீ என்கிட்ட ஆயுதம் வாங்கலைன்னா உன்னோட எதிரிக்கு நான் ஆயுதங்கள் வைப்பேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் தாத்தா காலத்து டெக்னிக். இது அமெரிக்கா மீண்டும் செயல்படுறாங்க. இந்த டெக்ஸ்ட் புக்கெலாம் நம்ம பார்த்து நிறையா வந்தாச்சு. அசீம் முனீர் பாகிஸ்தானுடைய அடுத்த பிரிவினைக்கு, அந்த நாடு அடுத்த துண்டாக உடையிறதுக்கு ஏற்கனவே 2 இவங்களுடைய ஜென்ரல்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். 3வது மிகப்பெரிய அந்த பெருமையை கொண்டு வரக்கூடிய நிலைமையில் இப்போ அசீம் முனீர் இருக்காப்புல. இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அஹெட். இன்னொரு காலையில் டீட்டெயிலாக பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.